2011 தேர்தலுக்கு ஒரு 5 நாளுக்கு முன்பு ஒரு அறிவிப்பு வந்தது. என்ன? கடலூர்ல ஒரு மருத்துவ கல்லூரி அறிவிப்பு. எப்போ? திமுக ஆட்சியில் நம்ம வேங்கன் மைந்தன் தான். அப்போ ஒரு அறிவிப்பு எங்க? கடலூர்ல, கடலூர் நகரத்தில் அந்த காசநோய் மருத்துவமனை வளாகத்தில் ஒரு மருத்துவ கல்லூரி கட்டுவோம்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு, ஒரு அடிக்கல். அப்போ சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் தான். நான் அப்போ மத்தியில் 2009 வரைக்கும் சுகாதாரத்துறையில் இருந்தேன், நான் அமைச்சராக இருந்தேன். அப்போ என்கிட்ட என்ன கேட்டாலும் நான் கொடுத்தேன். நான் அப்போ கேட்க வேண்டியதானே? இங்கே தேர்தலுக்கு ஒரு 5 நாளுக்கு முன்பு ஒரு அறிவிப்பு வருது. அதன் பிறகு அதிமுக ஆட்சி வந்து அதிமுக ஒன்றும் பண்ணலை. அதன் பிறகு 2020 இப்போ இருக்கிற துணை முதலமைச்சர் உதயநிதி வந்தார். வந்து ஒரு கல்லை காமிச்சாரு. கல்லை காமிச்சு, பார் எங்க அந்த கல் என்னன்னு அடிக்கல் நாட்டின கல்லாம். நான் கேட்கிறேன், துணை முதல்வர் உதயநிதி அவர்களே, எங்க போச்சு அந்த கல்? இப்போ நீங்க 4 காலம் நீங்க ஆண்டீங்களே, ஆண்டுட்டு இருக்கீங்களே, நீங்க அந்த மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தீங்களா? ஏன் உங்களால ஏன் கொண்டு வர முடியல? உங்களால ஏன் தொடங்க முடியல? அந்த கல்லை தேடி தேடி பார்த்தேன், நேத்து தான் கிடைச்சது எனக்கு. இந்த கல்லு தான். திமுக கடலூர்ல மருத்துவ கல்லூரி தொடங்குவதற்காக நாட்ட அந்த அடிக்கல் நாட்ட இந்த செங்கல் 10 வருஷமா இவங்களும் பண்ணல. இப்ப 4.5 வருஷமா திமுக வந்து அந்த கல்லை ஏதோ காமிச்சு அரசியல் பண்ணி அந்த கல்லை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இந்த கல்லு தான் லோல் பட்டு இருக்கு. இந்த கல்லு எவ்வளோ பித்தலாட்டம், எவ்வளோ ஏமாற்று வேலை. யார்கிட்ட அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க? யாரையே ஏமாத்துறீங்க? கடலூர் என்பது இந்த மாவட்டத்தினுடைய தலைநகர். மாவட்டத்தின் தலைநகரத்தில் மருத்துவக் கல்லூரி இருக்க வேண்டும். ஏதோ கணக்குக்கு அண்ணாமலை மருத்துவக் கல்லூரியை வந்து அரசு மருத்துவக் கல்லூரியா நாங்க மாத்திட்டோம். என்னையா மாத்தினீங்க? ஏன் கடலூர்ல தொடங்கினா உங்களுக்கு என்ன நோகுது? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் என்ன ஒரு கூடுதல் மருத்துவக் கல்லூரி வந்தா என்ன பிரச்சனை? கொண்டு வர வேண்டியதானே? அறிவிச்சிருக்கீங்கல்ல, அடிக்கல் நாட்டினீங்கல்ல, இதை பத்தி பேசுனீங்கல்ல, தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல. எதுக்கு வாக்குறுதி கொடுக்குறீங்க? புக்கு கொடு. எதுக்கு வாக்குறுதி கொடுக்குறீங்க? ஓ, விடியல் எங்கேன்னு ஒரு புத்தகத்தை நான் வெளியிட்டு இருக்கிறேன் ஒரு 20 நாளுக்கு முன்பு. இது ஒரு ஆவணம். இந்த ஆவணம் என்பது புள்ளி விவரங்கள் இதில் இருக்கிறது. என்ன புள்ளி விவரங்கள் தெரியுமா? திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களுக்கு கொடுத்த 505 வாக்குறுதிகள். அதுல எல்லாமே 505 வாக்குறுதிகளும் இதுல குறிப்பிட்டிருக்கிறேன். 505 வாக்குறுதிகளில் திமுக நிறைவேற்றி இருப்பது வெறும் 66 வாக்குறுதிகள். 505ல வெறும் 66 தான் இவங்க நிறைவேற்றி இருக்கிறாங்க. ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்வது, நாங்கள் ஒரு நாளைக்கு சொல்றாரு, நாங்கள் 98 விழுக்காடு வாக்குறுதிகள் நிறைவேற்றி விட்டோம். அடுத்த நாள் காலையில் இன்னொரு மாத்தி பேசுறார், இல்ல 90 விழுக்காடு வாக்குறுதிகள். இதுல நான் புட்டு வச்சிருக்கிறேன். நான் சும்மா நான் பேச மாட்டேன். எப்பவுமே புள்ளி விவரங்களோட நான் பேசுறேன், ஆதாரத்தோட நான் பேசுறேன். இந்த புத்தகத்தை நீங்க எல்லாம் படிங்க, ஆன்லைன்ல இருக்கு, எல்லாம் வாங்கிட்டு போங்க.